ஆனால் சைமல்டேனியஸாக மேல் மட்டத்தில் இந்த மாதிரியான ஊழல் புகார்கள் எதுவும் வரக்கூடாது, அங்கேயும் நெருப்பு மாதிரி இருக்கும் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணால் மட்டும்தான் இங்கேயும் அது எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ மேல் மட்டத்து மேலே ஏராளமான ஊழல் புகார்கள், அதில் சம்மந்தம் இருக்குது, சம்மந்தம் எல்லாம் ரைட்டுங்க, ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே காலங்காலமாக வாங்கியே பழக்கப்பட்ட சில நபர்கள் என்ன சொல்லுவாங்க, ஸோ மந்திரிகளை பொறுத்த வரைக்கும் நான் நேர்மப்பா, நான் காசு வாங்க மாட்டேன்ப்பா அப்படின்னு இருந்தால் மட்டும் போதாது. நீ என்ன ஒன்றா விசாரணை பண்ணு, ஏன்னா என் கை சுத்தம். உன் கை மட்டும் சுத்தன்றதுக்காக உங்களை இங்கே மந்திரியா போடல, உன் கீழே இருக்கவனும் சுத்தமாக இருக்கணும். அதை பார்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அவரு பக்கத்தில் இருக்க செக்ரட்டரி, அவரு கீழே இருக்க செக்ரட்டரி. ஏதாவது புகார் வந்தது, இவர் ஏதோ செஞ்சிட்டார், சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அதை ஏன் அதுக்கு முன்னாடி இருந்தவர் இது மாதிரி பண்ணார்னு இவங்க சொல்லியிருக்காங்கல்ல, அது ஏன் இவ்வளோ நாளாக வெளில வரல? அமைச்சரே என்ன சொன்னார், ஓரலாக பேசினோம், அப்போ அவங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கோர்ட் ஆர்டர்னு கொண்டு வந்து காமிச்சாங்க, அதனால நான் பண்ணிட்டேன்னு சொன்னாரா இல்லையா மந்திரி? ஆனால் இன்னைக்கு வேற எல்லாம் வருது விஷயம். 3ஆம் தேதியே இவங்க பாதி வேலையை முடிச்சிட்டாங்க, 6ஆம் தேதி மீதி வேலையை தான் இவர் முடிச்சாருன்ற மாதிரி இல்லை வருது. அப்போ ஓரலாக பேசும்போது அன்னைக்கு அந்த முழு தகவல் சொல்லப்படவில்லையா? அது அவரை எக்ஸானரேட் பண்ணுற மாதிரியான விஷயம் இல்லையா? அதான் நான் சொன்னேன், நிறைய ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அதிமுக திமுக ரெண்டுமே கிட்டத்தட்ட கம்பேரபிள். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு 1% தான் ஓட்டு வித்தியாசம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இன்னைக்கு ரெண்டுமே தேஞ்சு போயிடுச்சுன்றது தான் என்னுடைய கருத்து. மதிமுக அளவுக்கு என்ன சொல்லாதீங்க, மதிமுகன்னு ஒன்று இல்லவே இல்லை. இருக்கிறத வச்சு தான் நீங்கள் கம்பேர் பண்ண. திமுகக்கு எதிரி எனக்கு நண்பன், அந்த பாலிசியில். அந்த மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ் அவங்களுக்கு எதிராக போதா, அப்போ நான் அவங்களோட கூட சேர்றேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இடி இல்லை, இடி மாதிரி எதுவும் செய்திகள் வரக்கூடாது, கெட்ட செய்திகள் அப்படின்றதுக்காகவும் இப்போ அவங்களுக்கு பாஜக தயவு தேவைப்படுது இல்லை. அதனால் ஒன்று அங்கே ஓட்டு போடலாம், இல்லை வெளில போயிடலாம், ஏதாவது பண்ணித்தானே ஆகணும். அதனால் இது ஒர்க் அவுட் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். அதிமுக அந்த தப்பை பண்ணாங்க. அவங்க இங்கேயும் சுத்தமாக ஆட்சி கிடையாது, மத்தியில் இருக்க கட்சியோட கூட்டணி நல்லா இருக்கும்போது அதையும் வாட்சிங்கன்னு போனாங்க. ஆனால் திமுக அப்படி பண்ண மாட்டாங்க. நமக்கு அந்த வம்பே வேணாம், ஒன்று இங்கே பதவியில் இருக்கணும், இங்கே பதவியில் இல்லைன்னா மத்தியில் நம்ம பதவிக்கு போயிடணும். அவர் இன்னொன்று கூட சொன்னார் தெரியுமா, அது மாதிரி இன்னார் மத்திய அமைச்சர் ஆவார் அப்படின்னு. அப்புறம் வேற என்ன, அதே மாதிரி தானே இப்போ அந்த வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் இவங்க அங்கே மந்திரி சபையில் போய் ஒட்டிக்கலையா? எங்கேயாவது ஒரு இடத்துல மந்திரியாக இருக்கணும் சிவா, இல்லாட்டெல்லாம் கட்சி நடத்த முடியாது. அதை நல்லா புரிஞ்சு வச்சுன்னுக்கிறாங்க திமுக. அதிமுக தான் தெரியல. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே அவர்கள் சென்னை வந்திருந்தாங்க. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்தித்து பேசிய பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் பேசும்போது தொகுதி வரையறை மற்றும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா, இந்த மசோதாக்களுக்கு திமுக எங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அப்படியா சார்? எனக்கு என்னவோ அப்படிதான் தோணுது. ஏன்னா அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் இதுதான் கொஞ்சம் கஷ்டம். பட் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இது நாள் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தது அப்படியே மாற்றி போட்டு நமக்கு 20 சீட் எக்ஸ்ட்ரா வருது. இதைத்தானங்க அன்னிலேருந்து சொல்லியிருந்தாங்க. 50% இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொன்னால் 40-60 ஆகும். இவங்க என்ன சொன்னாங்க, அங்கே யூபியில் 80-120 ஆகுது, அவங்களுக்கு 40 இன்க்ரீஸ் ஆகுது, நமக்கு 20 தான் இன்க்ரீஸ் ஆகுது. இதைத்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க எவ்வளோ சொல்றீங்க, அது மட்டும் இல்லை, பாராளுமன்றத்தில் கேட்டாங்கல்ல, இதை நீங்கள் எழுதி கொடுக்க முடியுமா அப்படின்னப்போ அமித்ஷா அவர்கள் சொன்னார், சரி கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அதை சேர்த்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னாரு. ஆனால் காங்கிரஸ் தலையிட்டு இல்லை அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எம்ஜிஆர் அவர்களை சொல்லுவாங்க, அவர் ஏன் 77 இந்திரா காங்கிரஸோட கூட்டணி வச்சார் முதல்ல அப்படின்னா, திமுகக்கு எதிரி எனக்கு நண்பன், அந்த பாலிசியில். அந்த மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ் அவங்களுக்கு எதிராக போதா, அப்போ நான் அவங்களோட கூட சேர்றேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இடி இல்லை, இடி மாதிரி எதுவும் செய்திகள் வரக்கூடாது, கெட்ட செய்திகள் அப்படின்றதுக்காகவும் இப்போ அவங்களுக்கு பாஜக தயவு தேவைப்படுது இல்லை.
அதனால் ஒன்று அங்கே ஓட்டு போடலாம், இல்லை வெளில போயிடலாம், ஏதாவது பண்ணித்தானே ஆகணும். அதனால் இது ஒர்க் அவுட் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். சார், இப்போ காங்கிரஸ்ல கூட்டணி உறவு முடிந்திருக்கிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் தாவேகா எதிர்க்கட்சியாக ஆளுங்கட்சியாக இருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் தான் பாஜக பக்கம் திமுக நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். வேற வழி இல்லை. அதாவது காங்கிரஸ் அவங்க எதுக்கு சேர்த்துக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. மேபி அவங்க இன்னைக்காவது ஆட்சிக்கு வருவாங்க, 24 ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்லாம் நம்பியிருந்திருக்கலாம். இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு, மாநிலத்தில் அடுத்த 5 வருஷத்துக்கு எந்த சான்ஸும் கிடையாது. சும்மா நீங்கள் பாட்டுக்கு 6 மாதம் 3 மாதம் அப்படின்னு கெடு சொல்லிட்டு இருக்கலாம். அப்போ மத்தியிலையும் உங்களுக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் அதிமுக அந்த தப்பை பண்ணாங்க. அவங்க இங்கேயும் சுத்தமாக ஆட்சி கிடையாது, மத்தியில் இருக்க கட்சியோட கூட்டணி நல்லா இருக்கும்போது அதையும் உடச்சிக்கின்னு போனாங்க. ஆனால் திமுக அப்படி பண்ண மாட்டாங்க. நமக்கு அந்த வம்பே வேணாம், ஒன்று இங்கே பதவியில் இருக்கணும், இங்கே பதவியில் இல்லைன்னா மத்தியில் நம்ம பதவிக்கு போயிடணும். அவர் இன்னொன்று கூட சொன்னார் தெரியுமா, அது மாதிரி இன்னார் மத்திய அமைச்சராவார் அப்படின்னு. அப்புறம் வேற என்ன, அதே மாதிரி தானே இப்போ அந்த வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் இவங்க அங்கே மந்திரி சபையில் போய் ஒட்டிக்கலையா, எங்கேயாவது ஒரு இடத்துல மந்திரியாக இருக்கணும் சிவா, இல்லாட்டெல்லாம் கட்சி நடத்த முடியாது. அதை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க திமுக. அதிமுக தான் தெரியல. ஓகே சார், இப்போ இந்த ஊழல் புகார்களை தெரிவிப்பதற்கு அரசாங்கம் தரப்புல இருந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பர்ல பார்த்தீங்கன்னா புகார்கள் அதிக அளவில் டெய்லி குமிஞ்சுக்கிட்டு இருக்கதா சொல்லப்படுது. இதை நீங்க எப்படி சார் பார்க்கலாம்? நான் வழக்கமாக நடக்கிறது தாங்க. இந்த நம்பர்லாம் ஒன்று என்னவோ புதுசாக இன்னைக்கு வந்த மாதிரிலாம் இல்லை. இந்த அலுவலகத்தில் யாராவது லஞ்சம் கேட்டால் உடனே இந்த இதுக்கு தெரிவிக்கும் அப்படின்னு டிவிஎஸ்சியோடைய ஃபோன் நம்பரு அது இதெல்லாம் எவ்வளோ நாளாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே நீங்கள் புகார் கொடுத்தா மட்டும் ஒன்றே என்ன ஆகிடும்னு வச்சு, நீங்கள் போகிறீங்க ஒரு சர்டிஃபிகேட் கேட்குறீங்க, அவர் 500 கொடுன்றாரு, 500 கேட்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் உடனே 500 கேட்குறாரு அப்படின்னா உடனே அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்களா? ஆதாரம் வேணும். நீங்கள் ஒன்று வீடியோ எடுத்துருக்கணும். அந்த வீடியோ எடுத்தாலுமே முதல்ல சஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்கொயரின்னு வரும்போது அது ஒரிஜினல் வீடியோவா, தடய அறிவியல் துறையிடம் சர்டிஃபிகேட் வேணும், அதுக்கு கொராபரேஷன் வேணும், இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது. நீங்கள் அது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க, அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நாளைக்கு இன்னொரு அதிகாரி வர்றாரு, அவர் சார் நேற்றுக்கு வந்தேன் சார், அவர் 500 கேட்டார் சார், சர்டிஃபிகேட் கொடுக்கல சார், நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் சார், சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சார், இன்றைக்கி நான் வந்திருக்கேன், சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்டு பாருங்கள். இல்லை போய் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், அப்புறம் நான் சொல்கிறேன். இதை ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னா கரெக்ட், இந்த மாதிரியான தீவிரமான நடவடிக்கைகள் தேவை தான். நேற்றுக்கு கூட ஏதோ தாலுகா ஆஃபீஸில் பல இடங்களில் சோதனை, தாலுகா ஆஃபீஸ் எல்லாமே ரெய்டு நடத்தப்பட்டிருக்கு, பல லட்சங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட். ஆனால் சைமல்டேனியஸாக மேல் மட்டத்தில் இந்த மாதிரியான ஊழல் புகார்கள் எதுவும் வரக்கூடாது, அங்கேயும் நெருப்பு மாதிரி இருக்கும் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணால் மட்டும்தான் இங்கேயும் அது எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ மேல் மட்டத்து மேலே ஏராளமான ஊழல் புகார்கள், அதில் சம்மந்தம் இருக்குது, சம்மந்தம் எல்லாம் ரைட்டுங்க, ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே காலங்காலமாக வாங்கியே பழக்கப்பட்ட சில நபர்கள் என்ன சொல்லுவாங்க, நான் 100 ரூபா வாங்குறேன், என்னை மட்டும் நீ வாங்காத அப்படின்னு சொல்லிவிட்டு நீ 50 கோடி 100 கோடி வாங்குவியா, இப்படி தானே கேட்பாங்க. அப்போ அங்கே நம்ம டைட் வைக்கணும் முதல்ல. அடுத்தது இந்த மாதிரி புகார் கொடுங்க அப்படி இப்படின்றதெல்லாம் ரைட், ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணலாமே தவிர அது மட்டுமே ஊழலை ஒழித்து விடாது. என்ன பண்ணணும்னா ஒவ்வொருத்தரும் அமைச்சர் அப்படின்னும் போது அவருக்கு அடுத்து இருக்கின்ற அவருடைய செக்ரட்டரி அங்கே டைட் வைக்கணும். அவரு கீழே இருக்க அதிகாரிகள் அப்படி கீழே வரணும். அது எடுத்த உடனே நீங்கள் லோயர் லெவலில் போயிட்டு இது மாதிரி பண்ணிடுங்க அப்படின்னா ஒரே நாளில் அது மாறாது. மேலே இருக்க அதிகாரிகள் அவங்க சொல்லணும். அது வேறு யாராவது இனிமேல் இங்கே கையை நீட்டினீங்க அவ்வளோதான், இப்படி வந்தாதான் அது சரிப்பட்டு வரும். இப்போ தாவேகா அமைச்சரவை கூட்டத்தில் நீங்கள் சொன்னது போல தான், முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்கள் யாருமே எந்த விதமான கரையும் படியக்கூடாது, ஊழல்களில் ஈடுபடக்கூடாது. அதே நேரத்தில் உங்களுடைய துறை சார்ந்த அதிகாரிகளும் ஊழலில் ஈடுபடக்கூடாது, அந்த அடிப்படையில் அமைச்சர்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிற அறிவுறுத்தல் முன்வைக்க. அதுதான் இப்போ மத்தியில் பார்த்தீங்கன்னா பாஜக எந்த ஒரு அமைச்சர் மீதும் நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. சும்மா போகிற போக்கில் 19 சொல்கிறதெல்லாம் நீங்கள் விட்டு தள்ளுங்க. ஆனால் மத்திய அரசு நிறுவனங்களில் ஊழலே இல்லையா அப்படின்னு கேட்டால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது. எத்தனையோ பேர் கைது செய்யப்படுகின்றார்கள். இவ்வளோ ஏன் ஐஏஎஸ் அதிகாரிகளே கோடி கோடியாக பணம் வச்சு அரெஸ்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ மந்திரிகளை பொறுத்த வரைக்கும்ப்பா நான் நேர்மப்பா, நான் காசு வாங்க மாட்டேன்ப்பா அப்படின்னு இருந்தால் மட்டும் போதாது. அப்பா நீ என்ன ஒன்றா விசாரணை பண்ணு, ஏன்னா என் கை சுத்தம். உன் கை மட்டும் சுத்தன்றதுக்காக உங்களை இங்கே மந்திரியாக போடல, உன் கீழே இருக்கவனும் சுத்தமாக இருக்கணும். அதை பார்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அவரு பக்கத்தில் இருக்க செக்ரட்டரி, அவருக்கு கீழே இருக்க செக்ரட்டரி, ஏதாவது புகார் மேலே இருக்க அதிகாரி தான் நான் டேக்கப் பண்ணுவேன். அப்படி சொல்லி பாருங்க.
ஒரு காலத்தில் இந்த கள்ளச்சாராயம் ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் அந்த பகுதியில் இருந்த காவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இது வேறு டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது நடந்தது, நீ தானே டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி, உனக்கு தான் நான் மெமோ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவர் கீழே இருக்கவங்களாம் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் வந்து இதே மாதிரி வந்து கண்ணை நோண்டிடுவேன் அப்படின்வார். இதுதான் கரெக்டான அப்ரோச். பட் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். சும்மா வந்த புதுசுல ஏதோ பண்றோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் அப்படியே நிக்கணும். இப்போ அந்த பழனி கோயில் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் 100 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக ஒரு கருத்துக்கள் போய்கிட்டு இருக்கேன் சார். இது எப்படி? நிறைய ட்விஸ்ட் இருக்கு. நேற்று வரைக்கும் அரசு வழக்கறிஞர் என்ன சொன்னாரு, அந்த ஏற்கனவே இருந்த ரெகுலராக இருந்தவர் வந்து அழுத்தம் கொடுத்தாங்க, அவர் பத்திரம் பதிய முடியாதுன்னு சொல்லிட்டு லீவில் போயிட்டாரு. அதுக்கு பதிலாக ஜஸ்டின் ஒருத்தர் வந்தாரா? இன்னைக்கு பத்திரிகை எடுத்து பாருங்க. அவரு ஏதோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாராம். 3ஆம் தேதி, ஆமாம் 3ஆம் தேதி. 6ஆம் தேதி வந்தவர் அந்த டாக்குமெண்ட் நம்பர் மட்டும் போட்டு அவர் வந்து அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு இன்னைக்கு ஒரு செய்தி வருது. இப்போ இதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏங்க அவர் எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாரு, இவர் பின்னாடி வந்து ஏதோ கையெழுத்து கூட இவர் கையெழுத்து இல்லைன்னு சொன்ன மாதிரி நான் பார்த்தேன் அந்த செய்தியில். ஆனால் அமைச்சர் என்ன சொன்னார், இவர் ஏதோ செஞ்சிட்டார், சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோன்னார். அப்போ அதை ஏன் வந்து அதுக்கு முன்னாடி இருந்தவர் இது மாதிரி பண்ணார்னு இவங்க சொல்லியிருக்காங்கல்ல, அது ஏன் இவ்வளோ நாளாக வெளில வரல? அமைச்சரே என்ன சொன்னார், ஓரலாக பேசினோம். அப்போ அவங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கோர்ட் ஆர்டர்னு கொண்டு வந்து காமிச்சாங்க, அதனால் நான் பண்ணிட்டேன்னு சொன்னாரா இல்லையா மந்திரி? ஆனால் இன்னைக்கு வேற எல்லாம் வருது விஷயம். 3ஆம் தேதியே இவங்க பாதி வேலையை முடிச்சிட்டாங்க, 6ஆம் தேதி மீதி வேலையை தான் இவர் முடிச்சாருன்ற மாதிரி இல்லை வருது. அப்போ ஓரலாக பேசும்போது அன்னைக்கு அந்த முழு தகவல் சொல்லப்படவில்லையா? அது வந்து அவரை எக்ஸானரேட் பண்ணுற மாதிரியான விஷயம் இல்லையா? அதான் நான் சொன்னேன், நிறைய ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் விசாரணை டீப்பாக போக போக இதுலேருந்து என்னென்ன பூதம் கிளம்புமோ தெரியல சிவா. இப்போ தமிழக அரசியல் களத்தை எடுத்துக்கிட்டா சார், ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, அதிமுக மதிமுக அளவுக்கு தேய்ந்து விட்டது, மதிமுக நிலைமைக்கு சென்று விட்டது. திமுக வந்து அதிமுக அளவுக்கு தேய்ந்து விட்டது, அதிமுக நிலையில தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. உண்மையா சார்? இல்லை அதிமுக திமுக வந்து ரெண்டுமே கிட்டத்தட்ட கம்பேரபிள். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு 1% தான் ஓட்டு வித்தியாசம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இன்னைக்கு ரெண்டுமே தேஞ்சு போயிடுச்சுன்றது தான் என்னுடைய கருத்து. மதிமுக அளவுக்கு என்ன சொல்லாதீங்க, மதிமுகன்னு ஒன்று இல்லவே இல்லை. இருக்கிறத வச்சு தான் நீங்கள் கம்பேர் பண்ண முடியும். 2 எம்எல்ஏ இருக்குல்ல சார்? எங்கே இருக்காங்க? இருந்தாங்க 2 எம்எல்ஏ. எங்கே இருந்தாங்க? வைகோ கட்சியிலேருந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. யார் சொன்னாங்க? அவங்க உதயசூரியன் சின்னம். உதயசூரியன் சின்னம். ஆனால் மதிமுக 2 தொகுதிகள் கொடுக்கப்பட்டது. அவங்கள போயிட்டு வெளில வந்து பப்ளிக்காக சொல்ல சொல்லுங்களேன். ஆமாங்க நாங்கள் மதிமுகவை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்ல சொல்லுங்களேன். பதவி விட்டு தூக்கிடுவாங்க. அதெல்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க அவங்க வந்து திமுக தான். போதுமா? ஸோ மதிமுகன்றது ஒரு என்டிட்டியே கிடையாது. அது எப்போ போயிடுச்சு. இன்றைக்கி அவர் சொல்லுகிறார் வைகோ, திமுகவுடன் கூட்டணி வைத்தது தான் நான் செய்த பெரிய தவறு அப்படின்னு. இன்னும் 5 வருஷம் கழிச்சு சொல்வார், தாவேகாவுடன் கூட்டணியில் இணைந்தது தான் நான் செய்த பெரிய தவறு, அதை நாங்கள் மறக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடையோ இல்லை அதிமுகவுடையோ போய் சேர மாட்டார்னு இன்னைக்கு எழுதி கொடுப்பீங்களா நீங்கள்? அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய கட்சி கூட அங்கே கூட போகலாம். ஆனால் இவரையெல்லாம் அவர் சேர்த்தார் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான். நீங்கள் எழுதி கொடுக்க முடியுமா? இல்லை வைகோ தான் எழுதி கொடுக்க முடியுமா? இனிமே வந்து ஜென்மத்துக்கு நான் திமுக அதிமுகவோட போக மாட்டேன்னு எழுதி கொடுக்க சொல்லுங்கள். அந்த லட்சணத்தில் தான் இருக்குது. இப்போ ரெண்டுமே அடி வாங்கியிருக்கு. அதிமுக பெரிய அடி வாங்கியிருக்கு, திமுகவுக்கு அடி பெருசாக இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று பேசும்போது கூட ஒரு தகவலை முன் வச்சிருக்காங்க. மீண்டும் அதிமுகவை ஒன்றிணைத்து ஒரு வலிமையான அதிமுகவாக உருவாக்கி ஆட்சியை அதிமுக பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நிர்வாகிகள் கூட்டத்தில் தெரிவிச்சிருக்காங்க. என்னங்க அது? நான் சொன்னேன் டிடிவி தினகரன் அவர்களை சேர்த்துக்கோங்கன்னு. அதை பற்றி ஒன்றும் பேச்சு வரதாக நம்ம முதல்ல அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டாங்க, அப்புறமா அது முடிஞ்சு போயிட்டு அப்புறம் டிடிவி அவர்களை கூப்பிட்டாங்க, அதுவும் முடிஞ்சு போச்சு. இப்போ அவரை டிடிவியை சேர்த்துக்கின்னு அவரை வந்து ஒரு செயல் தலைவரோ இல்லை ஒரு துணை பொதுச் செயலாளரோ கொண்டு வந்து, அப்பா நீங்கள் வந்து கட்சியை மறுபடியும் ரிஜுவனேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது கூட உடனடியாக ஆட்சியை பிடிக்க முடியுன்ற மாதிரி அளவுக்குலாம் போக முடியாது. அட்லீஸ்ட் ஒரு ஹோப் கட்சிக்கு வந்து ஒழுங்காக இருக்கும், இனிமேல் யாரும் போக மாட்டாங்க. குறைக்கும் அந்த இடைத்தேர்தலை வேற தள்ளி வச்சிட்டாங்க. இப்போ வந்து தாவேகால இன்னும் சுகராக இருப்பாங்க, இன்னும் நிறைய பேர் வேணும் அப்படின்னு. ஸோ இந்த சான்ஸை ஏன்னா அந்த எலெக்ஷன் பெட்டிஷன் பீரியட் முடிஞ்சு போச்சு, 45 நாள். இனிமேலாம் இது பண்ண முடியாது. ஸோ இப்போ யாராவது ரிசைன் பண்ணாங்கன்னு சொன்னால் அப்போ இடைத்தேர்தலுக்கு எந்த விதமான தடங்களும் இருக்காது இல்லையா? ஸோ இப்போ ஒரு 10 பேர் கூட ராஜினாமா பண்ணலாம். பார்த்தீங்களா, நாங்கள் இப்போ வந்தோம்னா நேராக வந்துடலாங்க அப்படின்னு கூட அவங்க டிமாண்ட் பண்ணலாம். அப்போ ஏற்கனவே போனவங்கெல்லாம் நாங்கள் கட்சியில் எங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஆயிடுச்சா அப்படின்லாம். அது விரைவிலேயே என்ன ஒன்றா நடக்கலாம், எது ஒன்றா நடக்கலாம் மர்ம தேசத்தில் அப்படின்ற மாதிரி. இப்போ அதிமுக வந்து மீண்டும் எழுந்து வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதா சார்? எப்படி பார்ப்பது? ரொம்ப கஷ்டம் சிவா.
அதாவது மிகப்பெரிய ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் தேவைப்படுகின்றது. ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை. அண்டு எல்லாருக்குமே இப்போ நம்பிக்கை போயிடுச்சு அதிமுகவில். அதனால தான் இவர் சொல்லார் ஏதோ பதவி அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு. பதவிக்காக இல்லை சிவா. இனிமே ஜென்மத்துக்கு அதிமுகவில் இருந்தால் ஜெயிக்க முடியாது அப்படின்றதுனால தான் அவங்க போகிறாங்க. திமுகலேருந்தே அந்த பக்கம் போகிறாங்க அப்படின்னும் போது அப்புறம் அதிமுகவை என்ன குறை சொல்ல முடியும் நீங்கள்? அதை எப்படி தடுத்து நிறுத்துவது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. முதல்ல என்ன பண்ணணும், அந்த மகாபாரதத்தில் இது பண்ண மாதிரி தான் அவரை கட்டணும் இவரை வெட்டணும் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. அந்த மாதிரி இவர் கொஞ்சம் விலகி நின்று வேற யாருக்காவது தலைமை பதவியை கொடுக்கணும். உடனே ஜென்சி அப்படின்னா ஒரு இளைஞர், அது இல்லை மேட்ரு. திருப்பி அந்த தப்பையே பண்ணாதீங்க. திமுக பண்றாம ஜென்சியை வச்சு தான் இவங்க தாவேக்கா வெற்றி பெற்றது. அதனால தான் இவங்க அதை ட்ரை பண்றாங்க. சிவா, நான் சிம்பிளா ஒன்று கேட்கட்டா? ஒரு யுத்தம் அப்படின்னு வந்ததுன்னா அந்த காலாட் படைன்னு சொல்றோம் இல்லையா, சோல்ஜர்ஸ், அவங்க தான் போயிட்டு சண்டை போடுறது. ஆனால் மேஜர் ஜெனரல் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் ஃபீல்டு மார்ஷல்னு அவார்டு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க தான் இவங்கள வச்சு பண்ணுற. அவர் எப்படியும் ஒரு 50 வயசு 55 வயசு இருக்கும், இவங்க 20 வயசு 25 வயசு இருப்பான் சோல்ஜர். இதை புரிஞ்சுக்கிட்டா அந்த ஜென்சின்னு அந்த குழப்பம் தீரும்னு நினைக்கிறேன். திமுக மிகப்பெரிய தப்பை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள யூஸ் பண்ணிக்காங்க, ஆனால் அவங்கள மட்டுமே நம்பி நம்ம ஜெயிச்சிருவோம்னு நினச்சிங்கன்னா அது சொதப்பல்ல தான் முடியும். ஸோ ஜென்சி இஷ்யூ கிடையாதுங்க. நீங்கள் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு இளைஞர் கட்சி தலைவராக இருப்பார், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வயதானவர் இருப்பார். இப்போ ஜெகன்மோகன் எடுத்துக்காங்க, இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு எடுத்துக்காங்க. அங்கேயும் கிட்டத்தட்ட இதே டெம்ப்ளேட் தானே யூஸ் பண்ணாங்க. அப்படியே அடிச்சு தூக்கிட்டு வந்துட்டார்ல அவர். இவ்வளோ ஏங்க எங்கள் அண்ணன் ராகுல் காந்தி எடுத்துக்காங்க, அவர் இன்னும் யூத்துன்னு சொல்லினுக்கிறார். நானும் அதனால தான் அவர் மாதிரியே டிஷர்ட்டாக போட்டுனுக்கிறேன், சொக்கால்லாம் போடுறது இல்லை. என்னோட 2 வயசு பெரியவர் அவர். மோடி அவர்களுக்கு என்ன வயசாச்சு? ஏன் ஜென்சி எல்லாம் ராகுல் காந்தி பக்கம் போயிருக்கணும்ல, ஏன் போல? மோடி அவர்கள் பின்னாடி இருக்காங்க நிறைய ஜென்சி. அதனால ஒரு ஜென்சியை வச்சு தான் ஜென்சியை கவர முடியும்னு நினைக்காதீங்க. யாரா இருந்தாலும் எல்லாரையும் கவர வேண்டும். அங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலைக்காகாது. பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.